ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதிரா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முட்டை பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ முட்டை பொரியல் அப்படின்னா நம்ம வந்து கோழி முட்டையை வச்சு செய்ய போகிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா மீன் முட்டையில் செய்ய போகிற ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மீன் முட்டை பொரியல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து சாதாரணமாக முட்டை பொடி மாஸ் செய்வோம்ல, ஸோ அதே மாதிரி தான். ஆனால் வந்து இது மீன் முட்டையில் செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தி. ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம், வாசம் நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலை சேர்ந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அதோடு வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து காரத்துக்காக மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காரம் கம்மியாக செஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த மீனோட செனை இருக்குல்லையா, அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து மீல் தூள் வந்து நரம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதோட அந்த க்ளீன் பண்ணி வச்ச செனையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்தும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துல இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து முட்டை பொரிக்கும் போது எப்படி வந்து பொரிஞ்சு வருமோ, ஸோ அதே போல் தான் இதுவும் நல்லா வந்து பொரிஞ்சு வரும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ அதுக்காக தான் ஒரே ஒரு முட்டை வந்து நம்ம வந்து அந்த மீன் முட்டையோட உடச்சி சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து முட்டையோட அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கலாம். மீன் செனை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே முட்டை பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம முட்டை பொடி மாஸ் செய்கிற அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பரான முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மீன் முட்டை வாங்கினீங்க, அதாவது மீன் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து செனை இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களெலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் வந்து கம்மியாக சேர்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோடய சேனலில் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.